நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். லங்கேஸ்வரா, இரத்த பந்தங்களுக்கு மதிப்பில்லை. அண்ணன் தம்பி என்ற உறவை அவை இன்று கண்டது. கசப்பாய் இருந்தாலும் உண்மையைத்தான் நான் இங்கு சொன்னேன். சொல்லாதிருந்தால் நல்லவர். மூத்தவரே, அண்ணன் அடிக்கலாம். மன்றத்திலே வைத்து அவமானப்படுத்துவது என்பது மரண தண்டனை விட கூடியது. ஆனாலும் அண்ணனை நேசிக்கிறேன், அதனால் பொறுத்துக் கொள்கிறேன். தாழ்த்தி பேச வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல. அண்ணா, தாங்கள் இட்ட ஆணைக்கு இணங்க நான் இன்றே லங்கையை விட்டு சென்று விடுகிறேன். செல்வதற்கு முன்னால் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன், உங்களுக்கு நல்ல மனம் தர வேண்டும் என்று. மன்னர் என்னை இலங்கையை விட்டு போகச் சொல்லிவிட்டார். போவது என்ற முடிவுக்கு நானும் வந்து விட்டேன். ஆனாலும் தயங்குகிறேன். பிறந்த மண்ணை விட்டு போவதென்பது எளிதல்லவே. பழகிய மக்கள் வாழ்ந்த இடம், எனது ஜாதி என்ற எண்ணம், மன்னவன் செய்த பாவம் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நேரப் போகிறதோ. வாழ்ந்த இடம் வரலாறு அற்று போனால் என் பிரிய மக்களின் விதி, அது சந்திக்கப் போகும் வீழ்ச்சி பதட்டமடைய வைக்கிறது என்னை. இந்த பிரச்சனைக்கு இன்று பதில் தருவது யார்? என் உயிரினும் இனிய இலங்கையை காக்க எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பது? இப்போது இதை விவாதிக்கும் நேரமல்ல. காலம் கடத்தினால் மன்னர் ராவணன் மனதில் உங்களை சிறையில் அடைக்கும் எண்ணம் வந்துவிடும். இப்போதே போவது நல்லது. போவதா? எங்கு போவது? போகுமிடம் ஸ்ரீராமனிடம், அதுதான் நல்லது. அவரிடம் முறையிடுங்கள். ராவணனுடைய பாவத்திற்கு தண்டனையை குற்றமற்ற மக்களுக்கு கொடுக்காதீர்கள் என்று. போரை தூண்டியவனின் தம்பி அல்லவா நான். இந்த யுத்தம் ராவணனுக்காகத்தான். மக்கள் என்னாவது மன்னன் செய்த பாவம் மக்கள் தலையில் விழ வேண்டுமா? இதை எடுத்துச் சொல்லி மக்களை காக்கலாமே. ஆகையினால் தாம் இன்று ஸ்ரீராமரை சந்தித்து அவரது நம்பிக்கையை பெற்று யுத்த ஆபத்தை மக்கள் சுமக்காமல் செய்யுங்கள்.
நான் ஸ்ரீராமரிடம் பக்தி உள்ளவன். போர் வரும் நேரம் பகையாக நினைத்தால் இப்போது அங்கு போவது நீதி நெறிகளுக்கு ஏற்றதுதானா? ஏற்றதுதான். முதல் காரணம் இது. ஸ்ரீராமன் லங்கைக்கு விரோதி அல்ல, ராவணனுக்கு விரோதி. மன்னன் ராவணன் ஒரு விதத்தில் லங்கைக்கு தேச துரோகி. எதனால் இன்று அவர் தன் சுயநலத்திற்காக, சொர்க்க வாழ்விற்காக நாட்டையே அழிக்கும் அளவிற்கு தர்மம், நீதி, நேர்மை இவைகளை தன் அகந்தையால் தூக்கி எறிந்து விட்டார். மக்களை மறக்கவும் துணிந்து விட்டார். ஆகையால் இந்த நாட்டை காப்பதற்காக துணிந்ததொரு முடிவெடுக்க வேண்டும். அதற்கு இரண்டே வழிகள்தான். முதல் வழி, தங்களிடம் தக்க படைபலம் இருக்க வேண்டும். நீங்கள் அதை பயன்படுத்தி ஏற்றதொரு முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அது நடக்காது. ஆகையால் இருப்பது ஒரே வழி. நீங்கள் ஸ்ரீராமனை கண்டு நிலைமைகளை எடுத்துச் சொல்லுங்கள். அதனால் வணங்காமுடி ராவணனை முடித்து விடலாம். இப்போது இதுதான் உங்கள் கடமை. இந்த பிரச்சனைக்கு இத்தனை சிக்கலா? இப்படி ஒரு நேரத்தில் எடுக்கும் முடிவுக்கு மூத்தோர்களின் அனுமதி, நல்வாழ்த்துக்கள் தேவை. என் தாய் ராஜமாதாவிடம் செல்கிறேன். அறிவுரைகள் தந்து அனுமதியும் தருவார்கள். ராஜமாதா கேகேசியிடம் சொல், அவர்களை பார்க்க அனுமதி வேண்டும் என்று. தங்கள் ஆணை. மகாராணிக்கு வணக்கம். என்ன விஷயம்? தங்களின் இளைய மைந்தர் விபீஷ்ணர் தங்களை சந்திக்க வருகிறார். உள்ளே வரச் சொல். நீடூழி வாழ்க மைந்தா. சிவபெருமான் உன்னை சீரோடு வைக்கட்டும். ஆசனத்தில் அமர்ந்து கொள். அம்மா, பிரச்சனைக்கு முடிவு தேட தங்களை நாடி வந்தேன். வழிகாட்ட வேண்டும் தாயே. புதிதாக இன்று ஏதேதோ பேசுவது புரியவில்லையே எனக்கு மைந்தா. பெரியவர் அண்ணா ராவணன் என்னை நாடு கடத்தி விட்டார். ராவணன் உன்னை நாடு கடத்தி விட்டானா? ஏன்? இன்று அவையிலே என்னை எட்டி உதைத்து அவமானப்படுத்தினார். ஏன்? பாசத்தின் உந்துதலால் உண்மையை எடுத்துச் சொன்னேன். அவர் சீதையை கடத்தி வந்தது தவறு என்றே. ஒரு மாற்றான் மனைவியை அவள் விருப்பத்துக்கு எதிராக நம் நாட்டில் வைத்துக் கொள்வது தர்மத்துக்கு விரோதம். அவர் உத்தம பத்தினி. அம்மா, அந்த பாவத்தினால் லங்கை வீழ்ச்சியடையப் போகிறது. மன்னர் ஸ்ரீராமர் கிஷ்கிந்தை அரசர் சுக்ரீவன் உதவியுடன் மிக பெரும் வானரப்படையுடன் லங்கையை முற்றுகையிட வருகிறார். இந்நிலையில் அண்ணனுடைய அமைச்சர்கள் தடுத்து நிறுத்தாது ராமலட்சுமணரை அலட்சியப்படுத்துகிறார்கள். நமது ராட்சச குலத்தின் சேனையுடன் எதிர்நோக்குகிறார்கள். அம்மா, நான் அவர்களுக்கு சொன்னேன், ஸ்ரீராம தூத அனுமான் தன்னந்தனியாக வந்து இலங்கையை எரித்து சாம்பலாக்கி இருக்கிறார். அவர் ஆற்றலை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்றேன். ஒரு சீதைக்காக இலங்கை அழிவதா? அதற்கு ஒரு யுத்தம் தேவையா என்றேன். அந்த தேவி சீதையை நல்ல முறையிலே அவள் புருஷனிடம் அனுப்பி வையுங்கள் என்றேன். அவருக்கு அது பிடிக்கவில்லை. அம்மா, என் மகுடத்தை அவர் பாதங்களில் வைத்தேன். இனிமேல் அண்ணா, உங்கள் ஒருவருக்காக லங்கையை பாழாக்காதீர்கள் என்றேன். பொறுக்காமல் அவர் பாதத்தில் வைத்த மகுடத்தை காலால் எட்டி உதைத்தெறிந்தார். என்னையும் நாடு கடத்தினார். ராவணன் செய்தது சரியல்ல. பாவம், நீ என்ன செய்வாய்? இப்போது உன்னை காக்க வேறு வழி இல்லை. அரசனின் கட்டளை, நீ போக வேண்டியதே.
அம்மா, எப்படியும் நான் இங்கிருந்து போக வேண்டியது. மன்னவன் தவறால் நாடே சுடுகாடாக வேண்டுமா என்ன? ஒரு குழப்பத்தில் மக்களை எல்லாம் தவிக்க விட்டு விட்டு எப்படி எங்கே போவது? மக்களின் பாதுகாப்பு அரச குலத்தாரின் கடமை அல்லவா? இப்போது நான் சென்றால் அது முறையாகுமா? நீ அதிகாரத்தில் இருந்தால் மக்களை நீதான் காக்க முடியும். அப்போது நீ போவது நியாயமாகாது. மைந்தா, நீ அதிகாரி இல்லை என்றால் எதுவும் செய்ய இயலாது. ஏனெனில் ராவணன் உனக்கு அந்த அதிகாரத்தை தரமாட்டார். ஆகையால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தயங்காது இங்கிருந்து சென்றுவிடு. இலங்கையை தாண்டி சென்று யோசி, எப்படி இலங்கை மக்களுக்கு நீ நல்லது செய்து நாட்டை காக்க இயலும் என்று. சிந்தித்தால் காரியங்கள் சீராக நடக்கும். மாதா, நீங்கள் சொல்வதையே என் அமைச்சர்களும் சொல்கிறார்கள். அம்மா, உடனே ராமனிடம் போக எண்ணுகிறேன். அவரிடம் கேட்க நினைக்கிறேன், உண்மைக்கு விலை என்ன என்று. அவர் அருளால் லங்கை மக்களின் துயரங்கள் நீங்கட்டுமே. உயர்ந்த எண்ணங்கள். போவதற்கு என்னம்மா? போவது என்பது எளிதல்ல. ஏன்? ஸ்ரீராமன் சந்தேகப்படுவார். நீ விரோதியின் தம்பி. ஆகையால் யுத்த முறைப்படி உன்மீது அவருக்கு சந்தேகம்தான் எழும். அவரை நம்ப வைப்பது கடினம்தான். இது பிரச்சனைக்குரிய சங்கடங்கள். பிறகு வேறு வழிதான் என்ன? நாட்டை உதறிவிட்டு காட்டுக்கு செல்லவா? குகையிலே தவம் புரியவா? நாடு நாசமாக விடவா? அல்ல, பிரச்சனையிலிருந்து ஓடக்கூடாது. சங்கடம் தரும் பிரச்சனைக்கு தீர்வு கண்டே ஆக வேண்டும். என்றால் உன் அமைச்சர்கள் நல்லதை சொன்னார்கள். உன் மக்களின் நலனுக்காக எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிவுடன் ஸ்ரீராமனை நாடி நீ செல்ல வேண்டும். இங்கிருந்தால் கோபம் கொண்ட ராவணன் உன்னை கொடுமைப்படுத்துவான். அதனால் அதை தவிர்ப்பதற்காக, நாட்டு மக்களை காப்பதற்காக ஒரு தியாக உணர்வுடன் செல்லத்தான் வேண்டும். ராமன் உனக்கு வாக்களித்தாரானால் பிறகு உனக்கு கவலை இல்லை. கேள்விப்பட்டிருக்கிறேன். ரகுகுல மன்னர்கள் தாம் கொடுத்த வாக்கு தவறமாட்டார்கள். உயிரை தருவார்கள். கொடுத்த வாக்கு மட்டும் தவறவே மாட்டார்கள். பழைய கதை. உன் அன்பு தந்தை மகரிஷி விஸ்ரவஸ் சொன்னது நடக்கப் போகின்ற நேரம் நெருங்குகிறது. என்ன சொன்னார் அம்மா? அவர் வனம் போகும் நாளில் ஒரு உண்மையை என்னிடம் சொன்னார். தேவி, வெற்றி செல்வன் நம் ராவணனுக்கு வீழ்ச்சி காலம் தொடங்கிவிட்டது. தேவர்களின் பிரார்த்தனைக்கிணங்க விஷ்ணு ரகுகுலத்தில் அவதாரம் எடுத்திருக்கிறார். நேரம் நெருங்கும் போது அவர் கையால் ராவணன் என்ற அரக்க குணம் படைத்தவன் அழிவான். சுவாமி, ராவணன் அநீதியால் நமது குலத்திற்கு, ராட்சச இனத்திற்கு இழப்புகளா, வீழ்ச்சி வரும் என்கிறீர்களா? அப்புறம் இந்த இனத்தை காக்க யார் இருக்கிறார்? கேகசி, நமது இளைய மைந்தன் விபீஷ்ணன் அசுரகுலத்தை வாழ வைப்பான். அவன் வழியாக தவறுகள் திருத்தப்படும். அவர்கள் தர்ம பாதையில் நடந்து பேரும் புகழும் பெறுவார்கள். என் குழந்தாய், அப்போது உன் தந்தை சொன்னது நடக்கப் போகிறது இன்று. உத்தமனே, நீ ஸ்ரீராமனிடம் சென்று விடு. மாதாவின் வாழ்த்துக்கள் உனக்கு. அம்மா, இன்னொரு முறை அண்ணனை போய் பார்த்து வேண்டி கேட்கட்டுமா? கொஞ்சம் கோபம் குறைந்து சிந்திக்கும் நிலைமையில் இருந்தால் திருந்தி விடுவார் அல்லவா? அண்ணனிடம் எத்தனை பாசம் விபீஷணா! செல்ல வேண்டிய இடத்திற்கு.
விபீஷ்ணா, இனிமேலும் இங்கு நீ நின்றால் உயிரோடு இருக்க மாட்டாய். அண்ணா, நான் மாதா கேகேசியின் ஆணையேற்று திரும்பவும் உங்களிடம் முறையிட வந்தேன். கோபத்தை கிளறாதே, உன் தத்துவங்களை தாயிடமே சொல். அண்ணா, வேதங்கள் புராணங்கள் சொல்கின்றன, நல்ல புத்தி கெட்ட புத்தி மனதுக்குள்ளேயே இருக்கிறது என்று. ஒவ்வொருவரும் அவரவர் வினை விருப்பத்திற்கேற்றபடி தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆன்றோர்கள் சொல்கிறார்கள், நல்ல புத்தி பெற்ற தாயைப் போல, கெட்ட புத்தி ஒரு பகைவனைப் போல. அதனால் நல்ல புத்தியை நாடுங்கள். இப்போது உள்மனதை பகை உணர்வு ஆட்டி வைக்கிறது. பொறுமை இல்லை, நீதி சொன்னாலும் பிடிக்கவில்லை. நண்பனை பகைவனாக, பகைவனை நண்பனாக நினைக்கிறீர்கள். சீதை ராட்சச குலத்தை அழிக்க வந்த நச்சு பாம்பு. அந்த பாம்பு இங்கிருக்கிறது நல்லதல்ல. உங்கள் தம்பி என்ற பாச உணர்வு பட்டும் புத்தி இல்லாமல். போதும் விபீஷ்ணா. தம்பி அண்ணனை திருத்துகிறான். அண்ணனை விட அவன் பெரியவனாகி விட்டானா? மூடனே, என்னை பற்றியே ஏசுகிறாய். என் விரோதி ராமனை இதயத்தில் வைத்துக் கொண்டு சாமரம் வீசுகிறாய். நிற்காதே, உன் போன்ற ஒரு துரோகியை. வேண்டாம் அரசே, வேண்டாம். மேகநாதன் சரியாக சொன்னான். விபீஷ்ணன் நமக்கேற்றவன் அல்ல அல்ல. அதோ வருகிறார். என்ன சொன்னார் உங்கள் அன்னை? அன்னை ஆறுதல் சொன்னார். ஸ்ரீராமனிடம் சரணடையச் சொன்னார். ராமனிடமா? அதோ பார், எதிரியிடமிருந்து வரும் தூதர்கள். போய் மன்னர் சுக்ரீவனிடம் சொல். மன்னர் உள்ளே இருக்கிறாரா? ஸ்ரீ ராமபிரபுவின் கட்டளை, நமது வீரர்கள் 4 புறமும் விழிப்போடு காவல் இருக்க வேண்டும். மன்னருக்கு வெற்றி. சொல். மன்னவா, யாரோ சிலர் ஆகாச மார்க்கமாக இலங்கையிலிருந்து இங்கு வருகிறார்கள். இலங்கையில் இருந்தார். ஆம் மன்னவா. நம்மை ஸ்ரீராமன் எச்சரித்தது நல்லதாயிற்று. வந்திருப்பது யார் என்று கவனிக்க வேண்டும். போய் பார்க்கலாம். இப்படி வான் வழியாக வந்த நீங்கள் ஐவரும் யார்? எங்கிருந்து வந்தீர்கள்? எது விஷயமாய் வந்தீர்கள்? எச்சரிக்கிறேன், உண்மையை சொல்லுங்கள். நான் எப்போதும் உண்மையே பேசுவேன். என்றுமே பொய் சொல்வது என் பழக்கமில்லை. என் யூகம் சரியென்றால் தாம் கிஷ்கிந்தை அரசன் வனராஜன் சுக்ரீவன் தானே? உங்கள் யூகம் சரிதான். தாம் யார் என்று சொல்லுங்கள். வானரவேந்தி,
என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மன்னவன் லங்காதிபதி ராவணனின் இளைய தம்பி. என் பெயர் விபீஷணன். என் அண்ணன் தேவி சீதையை பஞ்சவடியில் இருந்து கடத்தி வந்தார். அது பெரும் தவறு என்று நான் வாதாடினேன். பலமுறை பணிவாக சொல்லி பார்த்தேன், தேவி சீதையை மரியாதையுடன் திருப்பி அனுப்புங்கள் என்று. அண்ணனுக்கு என் நீதிமொழிகள் பிடிக்கவில்லை, என்னை அவமானப்படுத்தினார். அதனால் மனமுடைந்து அவரை விட்டு ஸ்ரீராமனிடம் சரணடைய வந்தேன். பகவான் ராமன் சரணம் என்றால் இறங்குவான். தாம் சென்று இதை அவரிடம் சொல்லுங்கள். விபீஷணன் உங்கள் சரணம் தேடி வந்தான் என்று. சரி, சொல்கிறேன். நான் ஸ்ரீராமனிடம் உங்கள் வேண்டுகோளை வைக்கிறேன். பதில் வரும் வரை தாம் இங்கேயே இருங்கள். காவல் கட்டுப்பாடுகளை மீறாதீர்கள். இவர்கள் மீது கவனம். நான் வரும் வரை இவர்களை கீழே இறங்க விடாதீர்கள். ஆணைப்படியே மன்னா. வருக நண்பரே, அமர்க. ரகுநாதரே, நான் இலங்கை அரசனின் இளைய தம்பி என்று சொல்லிக்கொண்டு ஒரு அசுரன் வந்திருக்கிறார். தம்மை சரணமடைய வேண்டும் என்றும் அவர் சொல்கிறார். தம்மிடம் வருவதற்கு அனுமதி கேட்கிறார். வந்திருப்பது எதிரியின் தம்பி. அனுமதிப்பது என்பது பிரச்சனைக்குரியது. தம்மை சந்திப்பதற்கு அவர் வரலாம் என்று தாங்கள் சொன்னால் சொல்கிறேன். இது பற்றி உங்கள் அனைவரின் கருத்து என்ன? தம்பி என்கிறார். அந்த போர்வையில் ஒற்றனாயிருந்தால்? தம்பியோ அல்லது ஒற்றனோ பகைவன் ஆட்கள், மாயாவி ராட்சசர்கள், தந்திரக்காரர்கள். சரணம் என்று சொல்லி நம்முடனேயே இருந்து ரகசியங்களை அறிந்து நல்லவன் போல் நடந்து நம்பிக்கையை அடைந்து அங்கு சொல்லலாம் அல்லவா? பிரபுவே, அவர் பேச்சை நம்பாமல் அவரை உடனே சிறைப்படுத்துவது நல்லது. வானரராஜனே, உள்ளத்திலே கள்ளமில்லாதவர் உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார். அவரை பற்றி விவரம் அறிய வேண்டும். அவர் யார்? அவர் பெயர் என்ன? விபீஷணன் என்று தன்னுடைய பெயரை சொன்னார். விபீஷணனா? என்ன விபீஷணர் என்ற பெயர் சொன்னார்? ஏன் சந்தேகம் வருகிறதா அவர் பெயரை கேட்டு? எனக்கா? சந்தேகமே தீர்ந்து விட்டது விபீஷணர் பெயரை கேட்டு. அவர் உண்மையாகவே விபீஷணராக இருந்தால். அனுமன், ஏன் இப்படி சொல்கிறாய்? அந்த விபீஷணன் நல்லவராகவோ உண்மை சொல்பவராகவோ இருக்கலாம். இருந்தாலும் ராவணன் தம்பி ஒரு ராட்சசன். அதனால் விரும்பிய வடிவம் எடுத்துக்கொள்ள முடியும். ராட்சசர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் சக்தி உண்டு. இங்கே வந்து கட்டுப்பாட்டை குலைக்க முடியும். ராட்சச ஜாதி என்று அவரை எடை போட்டு பார்ப்பது நேர்மை அல்ல, அநீதி. எந்த முறையிலும் ஜாதியினால் நன்மை தீமை ஏற்படுவதில்லை. ஒரு மனிதனின் குண வேறுபாடுகளால் அப்படி நடக்கிறது. ராட்சசரிலும் பலியை போன்ற பெரும் வள்ளல்கள், பிரகலாதன் போன்ற ஹரிபக்தர்கள் இருக்கிறார்கள். அதைப் போலவே விபீஷ்ணரும் கூட ராமபக்தர். பிரபு சீதா மாதாவும் கூட என்னிடம் சொன்னார்கள். விபீஷ்ணர் அவர் மகள் மூலமாக தினம் தினம் தேவிக்கு சாப்பாடு அனுப்புவாராம். இருக்கலாம், அது பரிவு உணர்ச்சியில் இறக்கப்பட்டு அனுப்பியிருக்கலாம். ஆனால் இன்று நிலைமையே வேறு. லங்கை மக்கள் அனைத்தையும் அறிவார்கள். இப்போது ஸ்ரீராமனின் சேனை கடற்கரை பகுதியில் கூடியிருக்கிறது. இந்நிலையில் விபீஷணன் தன் அண்ணனிடம் கோபப்பட்டு வருவது, அதை இங்கே காரணம் காட்டுவது பொருத்தமாக தோன்றவில்லை. யுத்தம் ஏற்படும் நிலையில் அண்ணனை விட்டு வருவது முறைதானா? அண்ணனை உதறியவர் நம்மிடம் நிலைப்பாரா? அண்ணா தம்பி,
உன்னையும் பரதனையும் போன்றவர் இந்த உலகத்தில் என்ன, எந்த உலகத்திலுமே இல்லை. யாரையும் நன்கு அறியாமல் குறை பேசுவது உகந்ததல்ல. வானரராஜனே, எல்லோருடைய கருத்துக்களையும் இங்கு தெளிவாக எடுத்துச் சொன்னீர்கள். சொன்னவரெல்லாம் என் கருத்துக்களையும் கேளுங்கள். அதன் பிறகு நாம் முடிவெடுப்போம். தப்பு இல்லை. விபீஷ்ணரிடம் குறை இருக்கலாம். அவர் மனதிலும் கூட விஷம் இருக்கலாம். பொதுவில் என் அபிப்பிராயம், சரணம் என்று வந்தால் அவர் நம்மவர். மனம் திறந்து நிஜத்தை சொல்லுகிறார். சரணம் வேண்டுமென்று கேட்கிறார். அவரை குறை சொல்வதே குறை. தஞ்சம் என்று வந்தால் ஏற்றுக்கொள்வதை உயிர்க்கடமையாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லோருக்கும் அது உகந்தது. தடுத்தால் பாவம். தடுக்காதீர்கள். தாம் சொன்னது சத்தியவாக்கு பிரபு. அபயம் தருவது உங்கள் லட்சியம். கேட்பதோ எதிரியின் தம்பி. மனம் துணிந்து தம்மை சரணம் கேட்டு வந்திருக்கிறார். அவர் மீது எனக்கு ஐயமே எழவில்லை. பேசிய விளக்கங்களை ஆராய்ந்து நான் ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன். அந்த முடிவைச் சொல்லுகிறேன். முன்காலத்தில் வாழ்ந்த மகான்களில் உண்மையே உருவானவர் மகரிஷி கண்டுமர். அவர் பற்றி குருதேவர் சொல்லி இருக்கிறார். நேர்மை உன் நெஞ்சிலே வாழ்ந்தால் மாற்றானும் கூட மனிதன்தான். இந்த அச்சம் என்பதே அறியாமைதானே. அச்சம் நீக்கு, அன்பை தேக்கு. நம் பகைவனே சரணம் கேட்டால், கருணை கேட்டு கையேந்தினால் திருப்பி அனுப்புவது சரியே அல்ல. பகைவன் கொடியவனோ கொலைகாரனோ நம்மிடம் சரணம் என்று வந்துவிட்டால் அவன் பழைய கணக்குகளை பார்க்கக்கூடாது. நம் உயிரே போவதானாலும் கூட அவனை ஆதரிக்க வேண்டும். அவ்வாறு ஆதரிக்காதிருந்தால் அந்த பாவத்தில் பங்கேற்க வேண்டும். சரணம் கேட்டு இல்லை என்றால் ஸ்வர்க்கம், சந்தோஷம் எல்லாம் பாழாகி விடுகிறது. அடைக்கலம் வந்த ஒருவன் அது கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டால் அடைக்கலம் தராதவன் புண்ணியம் போய்விடுகிறது. மன்னா, நான் மகரிஷி கண்டுமரின் தியாகத்தை, அறிவு மொழிகளை பின்பற்றுவேன். பிரபுவே சரணம் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் என்னிடம் வந்துவிட்டால் அவனை ஏற்காதிருத்தல் பாதகமாய்விடும். சுக்ரீவ மன்னா, வந்தது விபீஷணன் தான். இதுபோல் அந்த ராவணனே சரணம் என்று வந்தால் அப்போதும் நான் பின்வாங்க மாட்டேன். அவனை ஏற்றுக்கொள்வேன். இளவரசே அங்கதா, அவரை தக்க மரியாதையோடு அழைத்து வா. ஆணைப்படியே பிரபு. வானிலே நிற்கும் வணக்கத்திற்குரிய விபீஷணரே, நான் வாலிமைந்தன் அங்கதன் தமக்கு வணக்கம் செலுத்துகிறேன். என்னை ஸ்ரீராமன் தங்களிடம் அனுப்பி வைத்தார். உங்கள் வேண்டுகோளின்படி அவரை சந்திக்க அனுமதி தந்திருக்கிறார். தாங்கள் வாருங்கள், தங்களை வரவேற்கிறேன். நன்றி உங்களுக்கு. வாருங்கள். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். வாருங்கள், ஸ்ரீ ராமபிரபு எதிர்பார்த்திருக்கிறார்.
மிக்க நன்றி. ஹே ரகுநாதா, மன்னன் ராவணனின் இளைய தம்பி விபீஷணன் நான். தேவாதி தேவா, பொன்னடிகளை தேடி வந்தேன். பூமியில் ராட்சச பிறவியாக பிறந்தேன். மனதளவில் அரக்கத்தன்மை இல்லை. அதனால் எனக்கு இயல்பாகவே அரக்கரின் போக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் அங்கு வாழ்ந்தேன். உங்கள் முன் நிற்க தகுதி இல்லை. தாம் இங்கிருக்கின்ற செய்தி கேட்டு பார்க்க வந்தேன். பிரபு, தாம் சரணம் என்றால் தருவீர்களே. யார் சரணம் என்று வந்தாலும் அவர்களை பிறவி பிணியிலிருந்து மீட்டு முக்தி அளிப்பீர்களே. பிரபு, மன்னன் ராவணன் என்னை அவமானப்படுத்தி இலங்கையிலிருந்து துரத்தினார். பலமுறை அண்ணனின் நெறிகட்ட செயல்களை தடுத்தேன். தர்மத்தை சொன்னேன். தேவி சீதையை தக்க மரியாதையுடன் தங்களிடம் அனுப்பச் சொன்னேன். இன்று இலங்கையின் நிரபராதி மக்கள் தலையில் யுத்தத்தை சுமத்தி இருக்கிறார். மீண்டும் மன்றாடி பார்த்தேன். மணிமுடியை எடுத்து அவர் காலடியில் வைத்தேன். அவரோ அந்த மணிமுடியை காலால் எட்டி உதைத்தார். இப்படி ஒரு அவமானத்தை நான் அடைந்து அன்பு குடும்பத்தை, இல்லத்தை, செல்வத்தை உதறிவிட்டு தாமே சரணம் என்று வந்தேன். பிரபு, தாம் அபயம் தரும் இறைவன். மறுத்து திருப்பி அனுப்பாதீர்கள் பிரபு. பிரபு, என்னை காப்பாற்றுங்கள் பிரபு, காப்பாற்றுங்கள். தாம் என் எதிரியை விட்டு நீங்கி என்னை நம்பி வந்திருக்கிறீர்கள். இனிமேல் தாம் எமக்கு நண்பர்தான். இங்கே உட்காருங்கள். சுவாமி, உங்களுக்கு தொண்டு செய்ய வந்தேன். தங்கள் நண்பனாக்கிக் கொண்டீர்களே, அவ்வளவு தகுதி எனக்கில்லை. இது தம்முடைய அடக்கம்தான். இதுவே தமது பேராண்மை லங்கேசா. லங்கேசனா? பிரபு, லங்கேசன் இப்போது என் அண்ணன் ராவணன். தாம் இந்த அனாதையை போய் அரசன் என்கிறீர்களே. ராவணன் இன்னும் சில நாட்களுக்குத்தான் லங்கேஸ்வரன். அவனுடைய பாவமெல்லாம் அவன் அடைந்த சக்திகளை எல்லாம் அழித்து அவனை மரணத்துக்கு இரையாக்கப் போகிறது. அதற்கு பிறகு இலங்கையின் அரியாசன உரிமையை ஏற்கப் போகிறவர் நீங்கள். யுத்தத்திற்கு பிறகு இலங்கையின் மக்களுக்கு ஒரு தர்ம நீதி அறிந்த அரசரின் வழியாக சுகங்களை, சந்தோஷங்களை தருகின்ற பொறுப்பு என் பொறுப்பாகிறது. அதுபோல் உங்களுக்கும் பொறுப்பு. தமது மக்களின் நலனை தமக்கு ஈடாக யார் ஏற்பதற்கு இருக்கிறார்? ஹே பிரபு, தாம் முக்காலத்தையும் உணர்ந்தவர். இதே வார்த்தையை இன்று என் மதிப்புக்குரிய மாதாவும் சொன்னார்கள். என் பூசனைக்குரிய தந்தை மகரிஷி விஸ்ரவஸ் இப்படித்தான் சொல்லிவிட்டு போனார் என்றார்கள். என் மைந்தன் ராவணனுக்கு பிறகு விபீஷணன் தான் மக்களை காக்கும் பொறுப்பை ஏற்பான் என்று. நான் மக்கள் தொண்டன் தான் பிரபு. நான் என் அமைச்சர்களின் ஒப்புதலுடன் உங்களை அடைக்கலம் கேட்டு வந்திருக்கிறேன். இலங்கையின் குற்றமற்ற மக்களின் சார்பில்
தம் கருணையை பிச்சை கேட்கிறேன். ஒரு பாவி செய்த பாவத்தின் காரணத்தால் நாட்டு மக்கள் எல்லாம் இன்று கஷ்டப்படுகிறார்கள். மித்திரனே, கண் போல மக்களை காத்தலே அரசருக்கு அழகு. நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், ராமசேனையின் எந்த ஒரு வீரனும் இலங்கை மக்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு செய்ய மாட்டான். பரிவோடு எமது சேனை உமது மக்களை காத்து நிற்கும். எமக்கு எதிரிகள் யார் என்றால் ராவணனோடு சேர்ந்து என்னை மோத வருபவர்கள். பிரபு, இலங்கையின் சார்பில் கோடி கோடி வணக்கங்கள் உங்களுக்கு. தாம் இந்த தொண்டனுக்காக இலங்கை மக்களையும் காக்கிறீர்கள். தமக்கு இணையான தாய் யார் இங்கே? பிரபு, தெய்வம் என்பது நீங்கள்தான். அன்பு அப்படி புகழ வைக்கிறது. ராமனும் விபீஷ்ணனைப் போல ஒரு மனிதன்தான். தொண்டு என்பது பேச்சல்ல, உண்மையாக நம் தர்மத்தை, நீதியை காக்க வேண்டும். நாட்டிலே கொடியவர் கை ஓங்குவது நாம் தர்மத்தை மறப்பதால்தான். என் அனுமான் தங்களை குறித்து எல்லாம் சொன்னார். இலங்கை வரம்புகளை மீறி உமது இல்லமே பக்தியின் ஆலயமாகவே திகழ்ந்து திகைப்படையச் செய்தது என்றார். பிரபு, சக்தியை பக்திதான் தருகிறது. உண்மை பக்தியை கொன்றுவிட முடியாது. எந்த கணம் உங்கள் நினைவு நெஞ்சில் வருகிறதோ அதே கணம் மனதில் காமம், குரோதம், லோபம், மோகம், அகந்தை எல்லாம் நீங்குகிறது. எல்லா துன்பங்களுமே ஒன்றாக வந்து தாக்கினாலும் கூட கலக்கமில்லை. சத்தியம் என்பது இதுதான். உலகத்தின் பாசபந்தங்கள், நட்பு, குடும்பம், செல்வம் அனைத்தையும் விட்டு ஒருவன் பிரபுவிடம் சரணமடைந்தால் அவனுக்கு எந்த குறையும் நேராது. அவனை பிரபுவே விரும்பி ஏற்கிறார். மித்திரரே, உண்மையாக என் சரணம் தேடி வந்தீர். நாம் உம்மை லங்கேஸ்வரனாக்கினோம். ராமபாணத்தைப் போல ராமனின் வாக்கும் உண்மையானது. அது பொய்யே ஆகாது. ராவணன் உங்கள் மகுடத்தை தூக்கி எறிந்து அவமதித்தான். அதற்கு பதிலாக ராமன் உங்களுக்கு முடிசூட்டப் போகிறேன். மன்னா சுக்ரீவா, தாம் கடல் நீரை கொண்டு வரச் சொல்லுங்கள். கடல் என்பது எங்குமுள்ள புண்ணிய தீர்த்தங்களின் சங்கமம். நமது சேனைகளின் முன்னால் அந்த புனித நீரால் நாம் இலங்கையின் வருங்கால மன்னர் விபீஷ்ணனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்வோம். லக்ஷ்மணா, ராஜ்யாபிஷேகம் மந்திரம் சொல்ல ஏற்பாடு செய். ஆகட்டும் அண்ணா. மித்திரரே, உங்களுக்கு இதில் விருப்பமில்லை என்று எனக்கு தெரியும். பகை கருதாமல் என் சரணம் கேட்டு என்னை துணிந்து பார்க்க வந்த பலன் இப்படியானது. இங்கு இருக்கின்ற கடலின் புனித நீர் இது. இதில் புனித நதிகளின் நீரும் புண்ணிய தீர்த்தங்களும் சங்கமமாகி இருக்கின்றன. இந்த புனிதம் உங்களுக்கு கவசம். எந்தாருங்கள் விபீஷ்ணரே லங்கை ராஜ்யம். லங்கை ராஜ்யத்தை அன்பே ஆட்சி செய்யட்டும். இலங்கை வேந்தர் மன்னவர் விபீஷணருக்கு, இலங்கை வேந்தர் மன்னவர் விபீஷணருக்கு, மன்னவர் விபீஷணருக்கு, மன்னவர் விபீஷணருக்கு, மன்னவர் விபீஷணருக்கு, மன்னவர் விபீஷணருக்கு, மன்னவர் விபீஷணருக்கு,
சொன்னாய்? விபீஷ்ணனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்தார்களா? உண்மையை சொல். உன் கண்ணால் அதை பார்த்தாயா? பார்த்தேன் மன்னவா. வானர மன்னன் சுக்ரீவன் இளவரசன் அங்கதன் மற்றும் சேனை தலைவர்களின் முன்னால் ராமன் சமுத்திர நீரால் அவருக்கு அபிஷேகம் செய்தார். அவரை லங்கை அரசர் என்று அவருக்கு ராஜ திலகமிட்டார். ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனிடம் சொன்னான், பூமியிலே சிறந்ததொரு ராஜ்யத்தை பரிசாக நான் உனக்கு தருகிறேன் என்று. அந்த பிச்சைக்காரன் இந்த பிச்சைக்காரனிடம் சொன்னான், நான் உன்னை 3 உலகுக்கும் ஆண்டவனாக்குகிறேன் என்று. ஆண்டியாக சுற்றி வரும் கடந்த கால அரசன் அடித்து விரட்டப்பட்ட நன்றி கட்ட விபீஷ்ணனுக்கு ஆட்சி தருகின்றானாம். கடல் மணலில் அமர்ந்து வெறும் நீரால் திலகமிட்டு விட்டால் அரசருக்கு செய்கின்ற ராஜ்யாபிஷேகமா? படராமா சாவாய், ஒரு மாயாவியையே உன் மாய வலையில் போட்டுக் கொண்டு விட்டாயா? பாராட்டுகிறேன் உன் அறிவுத்திறனை. அன்று சுக்ரீவனுக்கு இதுபோல் அபிஷேகம் செய்து வைத்தான். பயந்தொழிந்த வானர அரசன் சுக்ரீவன் இப்போது அவனுக்கு துணை. ஆட்சி அதிகார விமர்சைகளை எல்லாம் இழந்து வனவாசத்திலே இருந்து மாற்றானை அரசனாக்குகிறான். அவனுக்கு துணை வாலாட்டும் வானர சேனைகள். அந்த வால் கூட்டம் விரிந்த கடல் கடந்து இங்கு வருமா? அப்படி கடக்க எந்த வழியும் இல்லை அந்த குரங்கு படைக்கு. உணவுக்கு ஒரு வசதியும் இல்லை அங்கே. வெண் மணற்பரப்புள்ள கடற்கரையில் தின்பதற்கு எதுவும் கிடைக்காது. பசியும் தாகமும் பொறுக்க முடியாமல் சேனைகள் பறந்தோடி விடுமே. மன்னிக்க வேண்டும் மன்னவா. வசதிகள் கருதாமல் செயல்படும் வீரர்கள் போல் தோன்றுகிறது. துடிப்புடன் இருக்கிறார்கள் மன்னவா. வானரப்படை கூட்டம் கடல் பெரிதா அது பெரிதா என்று வியக்கும் அளவுக்கு இருக்கிறது. செல்வா மேகநாதா, அடுத்தவர் படையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. படை பெரிதோ சிறிதோ அதை நீ ஏளனம் செய்யக்கூடாது. பகைவனிடம் ஆற்றலை காட்டு அலட்சியப்படுத்தாதே. தாம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மன்றத்தில் வந்து இவன் சொன்னதிலிருந்து புரிந்து கொண்டேன். உங்களிடம் உள்ள பயத்தால் உண்மையை சொல்ல தயங்குகிறான். மறைக்கப்பட்ட உண்மை இதுதான். ஸ்ரீராமன் லங்கைக்கு வருவது என்பது ஒதுக்கி தள்ளப்படக்கூடியது அல்ல. மிக பெரும் பயங்கரமானதொரு பிரச்சனை இது. எதிர்புறத்து ராமன் விபீஷணனுக்கு ராஜா திலகமிட்டாரே, அதுபோலத்தான் அன்றொரு நாள் சுக்ரீவனுக்கு ராஜா திலகமிடச் சொன்னார். அது வெறும் பேச்சல்ல. அவர் சொன்னபடி சுக்ரீவனையும் கிஷ்கிந்தைக்கு அரசனாக அமர வைத்தார். ராமன் வாக்கு கல்லின் மேல் எழுத்து போல. தாம் சொன்னது சரிதான் அரசே. ராமன் அரசியல் விவேகி. அவர் விபீஷணனுக்கு ராஜ திலகமிட்டு லங்காபுரிக்கு அதிர்ச்சி அளிக்க திட்டமிட்டிருக்கிறார். அரசே, உங்களை குறை சொல்ல அஞ்சும் இலங்கை மக்கள் இனிமேல் அந்த விபீஷணன் பக்கம் சரியத் தொடங்குவார்கள். ராமன் அவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுவார். அன்று சுக்ரீவனை அரசனாக்கினார் அல்லவா, அதுபோல் நாளை விபீஷணனையும் லங்கைக்கு அரசனாக்குவார். ராமன் ஒரே நேரத்தில் உங்கள் எதிரிகளின் பாராட்டை பெற்றார். உங்கள் நன்மை கருதுபவர்களின் நெஞ்சிலே அச்சத்தை உருவாக்கிவிட்டார். இந்த பிரச்சனை பற்றி பொறுப்புடன் விசாரிக்க வேண்டும் மன்னா. இப்போது சொன்னவைகள் நிஜம்தானா? என்ன நடவடிக்கை எடுக்க? மன்னவா, என் கருத்து எதிரி படைகளை இன்றே மோத ஆணையிட்டால் நல்லது. ஆம் மன்னவா, எப்படி கடலை கடப்பது என்று ஒன்றும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். இது நமக்குத்தான் நல்லதொரு வாய்ப்பாகும் தந்தையே. நமது படையிலே எத்தனை ராட்சசர்கள் ஆகாசத்திலே பறக்கும் கலையை அறிந்திருக்கிறார்கள். அந்த வானரர்களை அழித்து ஒழிக்க இந்த படைகளை அனுப்பி வையுங்கள். எதிரிகள் எதிர்ப்பதற்கு முன்னாலேயே அவர்களை அவர்கள் இருப்பிடத்திலேயே அழிக்க ஆணையிடுங்கள். இளவரசே, மன்னியுங்கள். இது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது.
நமது படைகளின் ஆக்கமும் ஊக்கமும் இங்குதான். இது இன்னொருவர் மண் மீது சென்று நின்று நிலை பெற முடியாது. எனக்கு நம் படைகள் மீது சந்தேகம் இல்லை. பிறந்த மண்ணிலே இருக்கின்ற பாதுகாப்பு போல அடுத்தவர் நிலத்திலே இருக்க முடியாது. எதிரி படைகள் வலிமையற்றதோ, உறுதியான கட்டுக்கோப்பு ஏதும் இல்லாததோ அது முக்கியமல்ல. பொதுவாக இங்கே அந்த இரண்டும் இல்லை. நமக்கு சேனாதிபதி அகம்பனின் விளக்கம் புரிகிறது. நாம் இலங்கையில் அமர்ந்திருப்பதே எல்லா முறையிலும் நல்லது. நமக்கு மிகப்பெரிய காவல் அரண் விரிந்து பறந்து கிடக்கின்ற கடல்தான். அருமனை போன்ற சிறந்த ஒரு வீரன் தான் இங்கு பறந்து வர முடியும். பெரிய சேனையை நடத்தி கொண்டு விரிந்த கடல் மீது வருவது என்பது ராமனுக்கு கூட முடியாத ஒன்று. ஆகையால் நமக்கு இது சிந்தனைக்குரியதல்ல. மன்னா, யார் சேனையானால் என்ன கடல் கடக்க முடியாதுதான். ஆனால் சிந்தனைக்குரியது, எதுவும் நடக்கக்கூடியது. அனுமானே, இங்குள்ள நிலவரங்களை சொல்லி இருக்கலாமே. கடலின் விரிந்த பரப்பளவை. அப்படி அந்த ராமன் இப்படி சேனைகளை அழைத்துக் கொண்டு முனைப்பாக வந்தாரென்றால் அவர் யோசித்துத்தான் வந்திருப்பார். கடல் மீது கடக்கும் உபாயம் ஏதோ வைத்துள்ளார். ஆகையால் அமைதியாக உண்டு உறங்கிக் கொண்டிருப்பது பிரச்சனையை தீர்த்து தராது. நம்மை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள செய்யத்தக்கது என்ன? சேனைகள் சீறி பாயாதிருந்து பிரச்சனையை தீர்க்க நினைக்கிறீர்கள்? ஆம் இந்திரஜித், சேனைகளை அனுப்புவது இன்று உகந்ததல்ல. குறுக்கு வழியிலே செயல்படுவது நல்லது. அந்த ராமனையும் வானரரையும் நட்பு வளையத்திலிருந்து வெட்டி விட்டோமானால் நமக்கு சாதகமாகும். நாம் எப்படியாவது சுக்ரீவனை சந்தித்து நம் பக்கம் இழுத்துக் கொண்டால். இதுதானே அரசியல். இந்த வலை ராமனின் அறிவுத்திறனுக்கு கொடுக்கின்ற பதிலடி. மரண அடி. பிறகு ராமன், லக்ஷ்மணன், விபீஷ்ணன் ஆண்டி பரதேசிகள் அண்ட நிழலின்றி அடுத்த வேளை சோரின்றி ஒண்ட முடியாமல் ஓடிவிடுவார்கள். சுகா, ஆணையிடுங்கள் மன்னா. சுகா, நீ நமது ஒற்றர் படையில் முக்கியமானவன், பேச்சுத்திறன் உள்ளவன், மாயை வித்தைகளிலே ஒரு வித்தகன், இஷ்டம் போல் உருவெடுக்கும் வல்லவன். ஆகையால் நாம் உன்னை தேர்ந்தெடுத்தோம். இப்போது உன் பணிக்கு ஆயுதம் அறிவுதான். சுக்ரீவனை எப்படியாவது வசப்படுத்து. ஆட்சி, அரசு, கீர்த்தி, பெண்ணின்பம், பெரும் செல்வம் போன்ற எதிலே அவன் வீழ்வான் என்பது உன் மனதிற்கு படுகிறதோ அதிலே அவனை மயங்க வைத்து அவனை நம் பக்கம் இழுக்க வேண்டிய வேலை உன் பொறுப்பு. அதை ஒழுங்காக செய்து வா. அவ்வாறே மன்னா. ராட்சச இன மக்கள் எல்லோருமே ஆகாய மார்க்கமாக வர முடியுமா? சரியாக தெரியவில்லை. அந்த சக்தி இருக்கலாம். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மாய வித்தைகள் என்று. இல்லை இல்லை, அவர்களே மாயாவிகள். எத்தனையோ கலைகளை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். இதையும் கற்றிருப்பார்கள். எப்படி காற்றிலே பறப்பது, எப்படி தங்கள் உருவத்தை மாற்றிக்கொள்வது என்று. அப்படிப்பட்ட மாயாவிகளுடன் நாம் எப்படி போராட முடியும்? எப்படி முடியும்? நிச்சயமாக முடியும். நம் பக்கம் சத்தியம் இருக்கிறது. புறப்படும் போது ஸ்ரீ ராமபிரபு என்ன சொன்னார்? நீ நெறி மாறாமல் இருந்தால் நிச்சயம் வெற்றி என்றார். சத்தியம்தான் நமக்கு சக்தி. அது நம்மிடம் இருக்கிறது. போரை நாம் துவங்கினால் வெற்றி நமக்குத்தான். உண்மைதான், வெற்றி கிடைக்கும். ஆனால் கடலை எப்படி தாண்டுவது? தெரியுமா, ஒரு சமயத்தில் அகத்திய முனிவர் கடலை கமண்டலத்துக்குள் அடக்கினாராம். வேறு வழியே இல்லை என்றால் ஸ்ரீராமன் அகத்திய முனிவரைத்தான் கூப்பிடுவார். தெரியாதா முன்பும் அகத்திய முனிவர் ஸ்ரீராமனுக்கு திவ்யாசனம் கொடுத்த கதை? தனியாகவே ஸ்ரீ அனுமான் அவருக்குள்ள தெய்வ சக்தியால் இந்த பெரிய கடலை தாண்டி இருக்கிறார். நம்முள் எந்த வானரத்துக்குமே அப்படி ஒரு தெய்வீக சக்தி இல்லையே.
நாம் எப்படி இந்த கடலை தாண்டுவது? உனக்கு ஸ்ரீராமனின் சக்தி தெரியாது. அவர் நினைத்தால் இந்த உலகத்தையே எடுத்து பந்தாடி விடுவார். இந்த கடல் அவர் பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அண்ணா, நம் முன் உள்ளது ஒரே பிரச்சனைதான். நம்முடைய இந்த பெரிய நீண்டதொரு சேனை சமுத்திரத்தை தாண்டி எப்படி செல்வது? ஆனாலும் அண்ணா, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, உங்கள் சக்திக்கு முன்னால் எதுவும் நிற்க முடியாது என்று. தாம் இந்த பெருங்கடலை வற்றச் செய்ய முடியும் என்று. அவ்வாறு செய்ய முடியும். பொதுவாக லக்ஷ்மணா, முற்றும் யோசிக்க வேண்டும். தேவையற்ற ஒரு போரை தவிர்த்து வேறு வழி இருக்குமா என்று யோசிக்கிறேன். பிரபு, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சொல்லுங்கள். நாம் விபீஷ்ணரிடமே வழி கேட்கலாம். ஏனெனில் ராட்சசர்களுடைய விவகாரங்கள் அவருக்கு தெரியும். ஏதாவது இருக்கும். நாம் லங்கை போய் சென்றடைய ஏதாவது ரகசிய பாதை இருக்கலாம் அல்லவா? இருக்கலாம். இது பற்றி நாம் விசாரிக்கலாம். நாளை விபீஷ்ணரிடத்தில் பேசி பார்க்கலாம். சுகா, நண்பரே, போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இரவு நேரமாகிவிட்டது. ஆணைப்படியே பிரபு. லக்ஷ்மணா, நீயும் ஓய்வெடுத்துக் கொள். கிஷ்கிந்தையை ஆளும் மன்னர் சுக்ரீவன் வாழ்க. யாரப்பா நீ? என் பெயர் சுகன். என்னை லங்கேஸ்வரர் மாமன்னர் ராவணன் ஒரு முக்கிய செய்தியுடன் அனுப்பினார். சரி, உண்மை உருவத்தில் வா. சேவகனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மன்னா. சரி சுகா, அப்படி உட்கார். நன்றி மன்னா. சொல், என்ன செய்தி கொண்டு வந்தாய்? மாமன்னவர் லங்காபதி ராவணர் தம்மை வாழ்த்தி அனுப்பினார். அவர் சொன்னார், தாம் அவருடைய நண்பன் வாலியின் தம்பியாம். அந்த முறையில் தாங்களும் கூட அவர் தம்பியாம். அதனால் தாம் விரும்பினால் லங்காபுரிக்கு வாருங்கள். அங்கு ராஜ வரவேற்பு காத்திருக்கிறது. லங்காபுரியில் தங்கம், வெள்ளி, வைர வைடூரியங்கள், நவரத்னங்கள் முதலியவை குவிந்து கிடக்கின்றன. தாம் வந்தால் அதில் தேவைப்பட்டதை எடுத்துக் கொள்ளுங்கள். லங்காபுரியில் மகிழ்ச்சி அளிக்கின்ற அழகு கொஞ்சம் கன்னியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன்னே தேவலோக அப்சரஸ்களும் நிற்க மாட்டார்கள். மன்னர் ராவணர் மேலும் சொன்னார், அமரரான வாலியுடன் அவர் நட்பு அத்தனை நெருக்கமாம். இருவரும் ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருந்தவர்களாம். அதை உறுதிப்படுத்தும் வகையில் ராட்சசர்களின் ஆட்சி புரியும் விரிவு கோதாவரி நதி வரை இருந்தது. அந்த மண்ணில் கரன், தூஷணன் எமக்காக அல்ல, மண்ணின் மக்களான உங்கள் மக்களை காத்தார்கள். அதனால் வடதிசையில் இருந்து வரும் பகைவர்கள் தாக்க முடியாமல் இருந்தார்கள். மாறிவிட்டது காலங்கள். தாம் அந்த பழைய நட்பை மறந்து அயோத்தியின் கொடிய மன்னனின் நட்பினில் பதிந்து தாம் சேனையுடன் லங்கை மீது படையெடுத்து வர பார்க்கிறீர்கள். மன்னர் ராவணர் அதிசயிக்கிறார். இன்று தாம் எந்த மயக்கத்தில் ஆழ்ந்து இத்தனை பெரிய பிழை செய்கிறீர்கள் என்று. நமக்குள் நாம் எதிரிகள் அல்ல, விரோதிகள் அல்ல, விவகாரங்கள் இல்லை. நமக்குள் எப்போது மோதல்கள் இல்லை. அப்படி இருக்க காரணமில்லாத யுத்தம் எதற்கு? தாய் மண்ணிலிருந்து விரட்டப்பட்டு காட்டிலே பதுங்கிய அந்த மானிடனின் துணையான சீதையை என் மன்னர் கடத்திச் சென்றார்.
அந்த பேரழகி காட்டிலே இருக்கக்கூடாது, லங்கையின் மகாராணியாக இருக்கட்டும் என்று ஒரு எண்ணத்தில் அப்படி செய்தார். இது பற்றி வானரர்களுக்கு ஆத்திரங்கள் எதற்கு? மன்னவர் இதை அழுத்தமாக சொல்லச் சொன்னார். இலங்கை உங்கள் பக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு ஆபத்து வந்தால் ஓடோடி எங்கள் சேனைகள் உதவி செய்ய வரும் என்றார். அயோத்திக்காரன் வர முடியாது. அதாவது அயோத்தி தம் கிஷ்கிந்தைக்கு தூரத்தில். இது பற்றி எல்லாம் யோசித்து அவர் பாசநேசத்துடன் பேசும்படி சொன்னார். தாம் இந்த காட்டுவாசிகளை விட்டு தமது சேனைகளை அழைத்துக் கொண்டு இன்றைய கிஷ்கிந்தைக்கு திரும்புங்கள் என்றார். அதின்றி வீண் அடம் பிடித்து போகாதிருந்தால் தங்களுக்குத்தான் அது நல்லதல்ல. யாருக்கு அது நல்லதல்ல? மன்னா, ஒரு சிறு பகுதியை ஆளும் தங்களுக்கு ஒரு பெரிய ராஜ்யம் எதிரியானால் அதன் விளைவு என்ன? அதன் விளைவுகளை கணக்கிட்டு சொல்ல வேண்டிய தேவை என்ன? மன்னா, முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தாம் மன்னர் ராவணன் சொன்ன குறிப்புகளை மீறமாட்டீர்கள் என்று. ஏனெனில் மன்னர் ராவணன் நீட்டும் நட்புக்கரங்களை வேண்டாம் என்பதற்கு விளக்கம் என்ன? எந்த அறிவுள்ள ஒருவனும் வீட்டுக் கதவை தட்டும் அதிர்ஷ்டத்தை வேண்டாம் என்று சொல்லவே மாட்டான். மனப்பூர்வமாக சொல்கிறேன், தம்மை போன்ற மாவீரர், அறிவாளி, பண்புமிக்க அரசர் அத்தனை முட்டாள்தனமாக இருக்கவே மாட்டார். முட்டாள் யார் என்பதை யார் முடிவு செய்ய? அதனால் கேட்கிறேன், இந்த அதட்டல்கள் யாருக்காக? இந்த முட்டாள் அந்த ராவணனை எதிர்த்தால் விளைவென்ன? யாருமற்ற வானர சேனைகள் விழும். கிஷ்கிந்தை இன்று இருக்கின்ற இடத்தில் இருக்காது. அதன் பிறகு கிஷ்கிந்தை மன்னவன் ராமன் விபீஷணனுக்கு இணையாக இருக்க இடம் என்று பிச்சைக்காரனாவார். நிறுத்து! மன்னியுங்கள் மன்னா, ஆழம் பார்த்தல் எனக்கிட்ட ஆணை. ஏ சூரியபுத்திரனே, மன்னன் சுக்ரீவனே, தாம் தமக்கு தமது பெருங்குலத்துக்கு நல்லதை யோசியுங்கள். தமது செல்வங்களின் சீர்சிறப்புகளின் வளர்ச்சியை யோசியுங்கள். தமது சாம்ராஜ்யத்தின் நலனை சற்று யோசியுங்கள். அதற்கு ஒரே வழிதான், தாம் மன்னர் ராவணனின் நட்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டால் வான் ஓங்கும் புகழோடு வாழ முடியும். தாம் போக சுகங்களை மூழ்கி மூழ்கி ரசியுங்கள். அந்த போக சுகங்கள் முடிவு பெறும் கதையில்லை. இல்லை சுகா, இன்று இருந்தவர் நாளை இல்லை. சுகங்களும் நிலையில்லை. எல்லையில்லாத சுகம் இங்கே இல்லை. எது நிரந்தரம், எது அழிவில்லாதது? ஆகையால் சுகங்களின் மோகத்தால் கடமையை செய்யாது வாழும் ஒருவன் இந்த பூமிக்கே அவன் சுமையல்லவா? நீ போற்றும் லங்காதிபதி என்னை விலைக்கு வாங்க பார்க்கிறாரா? என் மானத்தை காப்பாற்றியவருக்கு நான் நன்றி கெட்டு போவதா? அவர் என் நண்பர். நண்பரின் முதுகிலே நான் குத்துவதா? அவர் சத்திய சீலர், தர்மத்தின் காவலர். ராவணன் இன்னொருவர் மனைவியை கடத்தினான். அதனால் அந்த பாவிக்கு அதற்காக மரண தண்டனை தர வேண்டியது தவறாது. அந்த ராவணனின் சக்தி கண்டு பயந்து அவன் தருகின்ற விலைகளில் மகிழ்ந்து ஒரு மகா பாவிக்கு அடிமையாவதோ நான் மகா பாவம் செய்வதோ? அப்படி செய்தால் என் ஆத்மா என்னைத்தான் மன்னித்து விடுமா? அமரரான என் அண்ணன் கிஷ்கிந்தாபுரியின் முன்னாள் மன்னன் மாவீரன் வாலி மடியும் தருணத்தில் எனக்கு அறிவுரை சொன்னார். ஸ்ரீராமனுக்கு நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி என்று. அதை மறந்து உன் மன்னனின் அடிபணிந்தால் என் அமரரான அண்ணன், புவனமெல்லாம் ஒளி வழங்குவதற்காக வாழும் என் அன்பு தந்தை பகவான் சூரியன் என்னை பற்றி ஒரே வார்த்தை சொல்லுவார்: நன்றி கொன்றாய் சுக்ரீவா, நன்றி கொன்றாய், நன்றி கொன்று விட்டாய் என்று. உன் மன்னவருக்கு எங்களை பற்றிய நல்ல எண்ணம் இல்லை. தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற கெட்ட எண்ணம்தான். உனக்கு தெரியாது.